Assalamualaikum, welcome to Car Family Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு கேக் ரெசிபி தான். பட் ரொம்ப ஈஸியான கேக். அதை எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு காமிக்க போறேன். பர்த்டே கேக் கிடையாது. இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வீட்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல குழந்தைங்க கேக்கும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கூட சாப்பிடலாம். எஸ்பெஷலி சாக்லேட் லவரா இருந்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இதுல நம்ம வந்து நார்மலா வந்து எல்லாரும் ஓரியோ பிஸ்கட் வச்சு கேக் பண்ணுவாங்க. பட் வந்து ஓரியோ பிஸ்கட் மட்டும் வச்சு பண்ணாம நம்ம வந்து கூட கொஞ்சம் ஹெல்த்தான இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து எப்படி பண்ணலாம்னு தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ நான் வந்து ஓரியோ பிஸ்கட் 2 பாக்கெட் எடுத்துர்க்கேன். இதை நம்ம பிரிச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸி தான். குட்டி குட்டியா ஓரியோ கேக் பைட்ஸ் எப்படி பண்றதுன்னு தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்திக்கிறேன். நம்ம எல்லா பிஸ்கட்டையும் சேர்த்திக்கலாம். இப்போ இன்னொரு பாக்கெட்டையும் சேர்த்திக்கிறேன். மொத்தம் வந்து எனக்கு 22 பிஸ்கெட் இருக்கு. நான் வந்து க்ரீமிங் எல்லாத்தோடையுமே அப்படியே சேர்த்திக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது நல்லா பவுடர் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அது சேர்த்திக்கோங்க. நார்மலாக கேக் செய்கிறவங்களா இருந்தால் எல்லாத்து வீட்லேயுமே இந்த பேக்கிங் பவுடர் இருக்கும். சப்போஸ் இல்லாதவங்களா இருந்தால் என்ன பண்ணலான்னா எல்லா பக்கத்து சின்ன கடைகளில் கூட இப்போ இந்த இனோ கிடைக்குது. இதை வந்து ஒரு பாக்கெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். பட் வந்து இது அவ்வளோவா ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பட் வேறு வழி இல்லை, நீங்கள் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நல்லா கெட்டியான பால் எடுத்து கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அளவுக்கு லிக்விடு நம்ம டெக்ஸ்சருக்கு வர கேக்கு நம்ம பண்ணுற டெக்ஸ்சருக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை பேட்டர் அளவுக்கு இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். ஓகேவா? இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்ஸ்சர் இருக்குது. இப்போது இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் பாருங்கள் ஒரு கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சதுரமாக இருக்க டின் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ரெசிபிக்கு கரெக்டாக வரும். நம்ம கட் பண்ணி பைட்ஸ் போடும்போது கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சதுர பேனில் நான் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு மேலே வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு அது மேலேயும் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இதை ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 டேப் கொடுத்துருங்க. அதாவது உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். அதுக்காக நம்ம இந்த டேப் கொடுக்கறது. இப்போ வந்து நீங்கள் அவனாக இருந்தால் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும். அதில் இதை கொண்டு போய் வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கூட அதிகபட்சம் தான். உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் செக் பண்ண பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அவனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் ஆகும் டைமு. ஸோ உங்களுக்கு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆயிரும். இல்லை உங்ககிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் நார்மலான ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்குள்ளார ஏதாவது ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே இந்த டின்னை தூக்கி வச்சுட்டிங்கன்னா அதையும் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் டின்னை தூக்கி உள்ளே வைங்க. உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுப்பில் நீங்கள் கேஸ் ஸ்டப்பில் செய்யும் போது என்ன வேரியேஷன் ஆகும்னா ஜஸ்ட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அவனில் உங்களுக்கு 20 மினிட்ஸ்னால் அதில் வந்து 32 to 35 மினிட்ஸ் ஆகும். அதுதான் உங்களுக்கு டைம் வேரியேஷன் தான் ஆகும். அதுலேயும் அதே மாதிரி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்துடும். உங்களோட ஆப்ஷன். நீங்கள் அவனில் பண்ணுறனால பண்ணலாம், இதில் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக தான் வரும். இப்போ நான் அவனில் தான் பண்ண போகிறேன். நான் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் கொண்டு போய் நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குக் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு வரேன். பாருங்கள், இப்போ கேக் நல்லா குக் ஆயிடுச்சு. இது குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு டூத் பிக்கோ இல்லைனா கத்தியோ விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அப்போ குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓரத்தில் லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு. இப்போது இந்த ஷீட்டை நம்ம பிரித்து எடுத்துடலாம். பட் நல்லா ஆறினோடனே எடுங்க. சூடாக இருக்கும் போதே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது தெரியுங்களா கேக்கு? ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்குது. இப்போ நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சங்க்ஸாகவே கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கேக்லேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதோட
சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் வந்து இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா அந்த வறுத்துட்டு தோலை உரித்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அங்கங்கே குறன்னு அரைச்சிட்டு வந்தால் போதும். அதாவது ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். இப்போ நான் இதை அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்து இந்த அளவுக்கு டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெறும் சாக்லேட் மட்டும்தான் நான் மெல்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே கூட சேர்க்கலை. இது எப்படி மெல்ட் பண்ணுறதுனா, கீழே ஏதாவது நீங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். அப்படி நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி மைக்ரோ சேஃப் பவுல் ஏதாவது ஒன்று உள்ளே வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி கொதிச்சு அந்த ஆவிலேயே வந்து உங்களுக்கு இது நல்லா மெல்ட் ஆயிரும். அந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மைக்ரோவனில் வச்சு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ இதில் இந்த மாதிரி நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பீனட்ஸை சேர்த்திடுறேன். சேர்த்திட்டு இப்போ இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆப்ஷன் வந்து முந்திரி சேர்த்துறதுனால சேர்த்துலாம், பாதாம் சேர்த்துறதுனால சேர்த்துலாம், உங்களோட விருப்பம் தான். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி, அது எல்லாத்தையுமே இடையும். ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு பட்டர் ஷீட் வந்து ஒரு பிளேட்டில் விரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சாக்லேட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட அந்த கேக் பீஸை எடுத்து நம்ம இதுக்குள்ளே டிப் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸோ உடையாமல் பார்த்து நிதானமாக இது பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து நம்ம இந்த பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து இதே மாதிரி நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். டிப் பண்ணி நல்லா சாய்ச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வெறும் அந்த கேக் பீஸை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஷீட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி நான் எல்லா பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அந்த பட்டர் ஷீட்டில் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பட்டர் ஷீட்டோடு கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச பேட்ச், செகண்ட் செஞ்ச பேட்ச் எல்லாமே வந்து இன்னும் கூல் ஆகிட்டு இருக்குது, அது இன்னும் கூல் ஆகலை. ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இது கூல் ஆயிடுச்சுன்னு இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷீட்லேருந்து அழகாக உங்களுக்கு கலந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக கலந்து வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஸ்னிக்கர்ஸ் மாதிரியே இருக்கும். நம்ம நார்மலாக வந்து வேர்க்கடலை அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கும் உள்ளே அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யம்மியான ரெசிபியில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.